ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னைக்கெல்லாம் தேங்காய் சட்னி வைக்கிறேனோ அன்னைக்கெல்லாம் வந்து எனக்கு வேறு சட்னி கண்டிப்பாக ஏதாவது வச்சுருவேன். இல்லைனா ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக வேறு ஏதாவது சட்னி இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் எல்லா சட்னியும் அரைச்சிட்டு ஸ்டவ்வை பற்ற வைக்கும்போது பார்த்திங்கன்னா, லைட்டர் போட்டு கீழே உடச்சிட்டேன். அதுக்கப்புறம் தீப்பெட்டியால் பற்ற வச்சா அது நமந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைக்கு போய் தீப்பெட்டி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து உப்புமாலாம் செய்ய ஆரம்பித்தேன். உப்புமா செஞ்சுட்டு தேங்காய் சட்னி வச்சு அப்படியே எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துட்டேன். மதியத்துக்கு என்ன லஞ்சு செய்யலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய் வந்து பொரிச்ச குழம்பு வச்சு பீட்ரூட் வந்து பொரியல் பண்ணினேன். நான் எப்பொழுதுமே குழம்பு வைக்கிறப்ப நான் வந்து அவங்களுக்கு ஸ்கூலுக்கு மட்டும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டேன். அப்படியே பீட்ரூட்டை போட்டு சாதம் போட்டு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். அப்போ தான் வந்து அவங்க சாப்பிடுவாங்க. ஏன்னா காயில் தனியாக கொடுத்தா மீத்தி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதனால் நான் இந்த வேலை பண்ணிவிடுவேன். அப்படியே வந்து நாங்களும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருந்துச்சு. அப்படியே வெளியில் போயிட்டு வந்தோம். வர்றப்ப பார்த்திங்கன்னா சரியான மழை வந்துடுச்சு. நல்ல வேளை வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே நைட்டு பார்த்திங்கன்னா தக்ஸியாவோட டான்ஸ் கிளாஸுக்காக கொஞ்சம் ட்ரெஸ்ஸு வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது அப்படியே அதையும் பண்ணியாச்சு.